இன்னைக்கு நம்ம ஃபோன் பேசணும்னு நினச்சா உலகத்தில் எந்த மூலையில் இருக்கவங்களுமே ரொம்பவே ஈஸியாக ரீச் பண்ணிட முடியும். இதுவே ஃபோன் அந்த ஸ்டார்டிங்கில் அப்படி கிடையாது. ஆப்பனண்ட்டில் இருக்க ஒருத்தவங்கள ரீச் பண்ணணும் அப்படின்னா அது ரொம்பவே பெரிய ப்ராசஸாக இருந்திருக்கு. அதுக்கு ரொம்பவே அதிகமாக டைமும் எடுத்திருக்கு. இன்னைக்கு ஃபோனை பற்றி இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கலாம். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். 100 days 100 இன்ட்ரெஸ்டிங் இன்வென்ஷன், Day 13 இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் இன்வென்ஷன்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃபோனை இந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்தினவர் அலெக்சாண்டர் கிரஹாம் பெல். இவர் ஸ்காட்லாந்து நாட்டை சேர்ந்தவர். இவர் 1847 இருந்து 1922 முடிய வாழ்ந்திருக்காரு. இப்போ நம்ம கால் பண்ணுறோம்னா நமக்கும் ஆப்பனண்ட்டுக்கும் இடையில யாருமே இருக்க மாட்டாங்க. இது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக கனெக்ட் ஆயிரும். ஆனால் கிரஹாம் பெல் கண்டுபிடிச்ச அந்த மொபைலில் இந்த ஃபியூச்சர்லாம் இப்போ கிடையாது. கால் பண்ணுறவங்களுக்கும் ஆப்பனண்ட்டுக்கும் இடையில ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்க தான் ஆப்ரேட்டர்ஸ். அவங்க தான் இந்த ரெண்டு காலையுமே லிங்க் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம கால் பண்ண உடனே ஆப்ரேட்டர்ஸ் தான் எடுப்பாங்க. அவங்க நம்ம யார்கிட்ட பேசணும் அப்படிங்கிறத வெரிஃபை பண்ணிட்டு அந்த பர்சனுக்கு நம்ம காலை கனெக்ட் பண்ணிடுவாங்க. என்னன்னா அந்த ப்ராசஸ் கேட்க ரொம்பவே ஈஸியாக இருந்தாலும் இது ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயம். இதில் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு. இந்த ப்ராசஸில் வெயிட்டிங் டைம் அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமாக இருக்கும். சில தடவை ஆப்ரேட்டர் மிஸ்டேக் பண்ணி ராங்கான பர்சனுக்கு காலை கனெக்ட் பண்ணிடுவாங்க. பிரைவசி அப்படிங்கிறது சுத்தமாகவே இருக்காது. நம்ம கால் பண்ணும்போது ஆப்ரேட்டர்ஸ் அங்கே இல்லைன்னா சம்டைம் ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வேண்டிய சுச்சுவேஷனும் வரும். இதெல்லாம் பார்த்த அமெரிக்கன் சயின்டிஸ்ட் ஆல்மண்ட் ப்ரவுன் இதுக்கு ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும்னு கண்டுபிடிச்சது தான் ஆட்டோமேட்டிக் சிஸ்டம். இந்த ஆட்டோமேட்டிக் சிஸ்டம் வந்ததுக்கு அப்புறம் ஆப்ரேட்டர்ஸாக வேலை பார்த்துட்டு இருந்த பல பேர்த்தோட வேலை பறிக்கப்பட்டுச்சு. இந்த இனோவேஷனால தான் இப்போ நம்மளால ரொம்பவே ஈஸியாக மொபைலில் ஃபோன் பேச முடியுது.